எல்லோருக்கும் வணக்கம். ரிஷபம் லக்னம் மற்றும் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது மிதுனத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசுவில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பம் ராசியில் சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகுவும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த தருணத்தில் உங்களுக்கு பண தன வசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது. இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சூரியன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுக்கிரனுக்கும் புகுனுக்கும் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது பலமான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும், சிரமங்களும், பிரச்சனைகளும், காரிய தடை தாமதங்களும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும், வளர்ச்சிகளும், பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த புதன் பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தோஷங்களும், அஷ்டம பாதிப்புகளும் விலகும். அது மட்டுமில்லாமல் உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். இந்த வாரம் 5ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனோடு புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். எனவே இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானத்திற்குள் சூரிய புதாதிபத்தி யோகம் பலமாக ஏற்படுகிறது. இந்த தருணத்தில் இவ்வாறான மிகச்சிறப்பான இந்த 2 கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும், வளர்ச்சிகளும், பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த வாரத்திலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்தில் சனி இருப்பது நல்லபல அதிர்ஷ்டங்களை அதிகரிக்கும். எனவே இந்த தருணத்தை உங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் உயர்வுகள் நிறைந்துள்ளது. உங்களுடைய உத்தியோகத்தில் இவ்வளவு காலங்களாக உங்களுக்கு எந்த விதமான காரணமுமில்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வருமான உயர்வுகள், பதவி உயர்வுகள், உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய பல்வேறு விதங்களான சலுகைகள் இந்த வாரத்தில் உங்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் உங்களை வந்து சேரும் என்பது மட்டுமில்லாமல் வேலையில்லாதவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு வேலை நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்து உள்ளது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இதத்திற்கு மாற்றங்களும் நல்லபல சலுகைகளும் உண்டு. உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய திட்டங்களில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு இடங்களில் புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. இந்த வாரத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் 5ஆம் தேதி முதல் நுழைந்து பயணிக்கிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் புத்தி தெளிவாக நுணுக்கமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை எளிதில் பெறுவதற்கான ஆற்றல்களை அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை உயர்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்த உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் விலகும். இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய லாபங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் நிறைந்து கிடைக்கும். சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சநிலையில் இருப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பண வரவுகளை லாபத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் குருவின் வீடான மீனம் ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள், அதாவது சுக்கிரனின் வீட்டுக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் மிகவும் பலமாக குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பண தன வசிய யோகம் மற்றும் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தால் உங்களுக்கு பணம் மலை போல் குவியம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், காரிய தடைகள், தாமதங்கள், நிதி நெருக்கடிகள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல முன்னேற்றங்களும், நன்மைகளும், பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை லாபஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று தனகாரகரான குருவின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார். இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் வக்ரநிலையில் இருந்த குரு வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக சஞ்சரிக்கிறார்.
எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும். நிதி பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது. காசு பணம் கையிலிருந்து கொண்டே இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் வெளிநாடு போன்றவற்றிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின்படி உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் காதல் அந்நியோன்யம் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ அல்லது குடும்ப பிரச்சனை சம்பந்தமாகவோ சில காலங்களாக வாழ்க்கை துணைகள் பிரிந்து இருந்த நிலை மாறி மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து உண்டு. இதுநாள் வரையில் உங்களுடைய சுபவிசேஷ முயற்சிகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த காரியத்தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பின்னடைவுகள் விலகி உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நல்ல வரன் அமைந்து திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. என்றாலும் திருமணத்திற்கு வரன் நிச்சயப்படுவதற்கு முன்பு வரனை பற்றி நன்கு விசாரித்து அலசி ஆராய்ந்து அதன் பிறகு நிச்சயிப்பது நல்லது. வெளிநாட்டில் உங்களுடைய குழந்தைகள் பணிபுரிந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் உத்தியோகத்திற்கு காரணகர்த்தாவான சனி ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளும் பதக்கங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உத்தியோகத்தில் பணிச்சுமை குறையும். உங்களுடன் பணிபுரிபவர்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு. சிலருக்கு புதிய நல்ல சலுகைகளுடன் இடமாற்றங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டிற்கு சென்று பணி செய்ய வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். முன்னதாகவே வெளிநாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக அதிக அளவிலான சலுகைகளும் முன்னேற்றங்களும் வருமானங்களும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த தருணத்தில் ரிஷபம் ராசியை சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன. இந்த வாரத்தில் உங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கலாம். உற்பத்திக்கான மூலப்பொருள்களின் விலை நியாயமான விலைக்கு கிடைக்கும். சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதிக எண்ணிக்கையில் புதிய கிளைகளை திறப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. இந்த நேரத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அவற்றால் நல்லபல முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு தேவையான நிதி சார்ந்த விஷயங்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் உங்களுக்கு போட்டிகள் பொறாமைகள் கடினமாக இருந்தாலும் அவ்வாறான விஷயங்களை நீங்கள் சிறப்பான வகையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்களை திறமைகளை கிரகநிலைகள் அள்ளிக் கொடுக்கின்றன. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தையும் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய முதலீடுகளை தாராளமாக நீங்கள் அதிகரிக்கலாம். அவைகள் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும். ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த வாரத்தில் கலைத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலம் பெற்று ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வரும். உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த உண்டு. திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்த அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அரசியலுக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் அரசியலுக்கு மிக முக்கியமான கிரகமான சுக்கிரன் பலமாக உச்சம் பெற்று லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து உண்டு. இந்த தருணத்தில் மேடை பேச்சில் உங்களுடைய பேச்சுத்திறமை அதிகரித்து பாராட்டுகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் ரிஷபம் ராசியை ரிஷபம் லக்னத்தை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின்படி அதாவது இந்த வாரம் 5ஆம் தேதிக்கு பிறகு கல்வியில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார். இந்த வாரத்தின் முற்பகுதியிலும் புதனுக்கு மிகவும் வலிமை வாய்ந்திடமான ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு. உங்களுடன் படித்துக் கொண்டிருக்கின்ற சக மாணவ மாணவியரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஆசிரியர்கள் பெற்றோர்களின் ஆதரவும் நிறைந்து கிடைக்கும். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன. இந்த வாரத்தில் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயத்துறையை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல்களும் வருமானங்களும் கிடைப்பதில் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் தடைகளும் தாமதங்களும் இருக்காது. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளுக்கு எந்தவிதமான குறைகளும் இருக்காது. இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு சார்ந்த விஷயங்களில் ஆடு மாடு போன்றவற்றால் உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் காண்பதற்கான யோகங்கள் உண்டு.
வயல் சார்ந்த பணிகள் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு பயணித்துக் கொண்டிருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் உபரி வருமானங்கள் அதிகரிக்கும். இந்த வார காலகட்டத்தை பொறுத்தமட்டில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திருமணம் உள்ளிட்ட மேலும்பல சுப நிகழ்வுகளை சற்று தள்ளிப்போடுவது நல்லது என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவுகளை விட செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். எனவே உங்களுடைய பணத்தை அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வது சிறப்பு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துகின்றன. இந்த தருணத்தில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிதான மருத்துவ சிகிச்சையின் மூலமாக குணமடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனை தரிசனம் செய்யுங்கள்.